மாணவ செல்வங்களே வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பானது 11ஆம் வகுப்பில் கணிதவியல் பிரிவில் அத்தியாயம் 3இல் முக்கோணவியல். அந்த முக்கோணவியல்ல முக்கோணத்தின் சமன்பாடுகள் பார்க்க போறோம். சமன்பாடுகள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சமன்பாடுன்னா நீங்க முன்பே தெரிஞ்சதுதான், இயற்கணிதத்தில் அழகா படிச்சிருக்கிறீங்க. அதாவது சமன்பாடுகள் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு அன்னோன் வேரியபிள் சம்திங் இஸ் ஈக்குவல் டு 0 அல்லது ஈக்குவல் டு 1 அப்படின்னு சமப்படுத்தும் பொழுது ஒரு அறியப்படாத ஒரு எண் அது ஏதோ ஒன்றுக்கு சமப்படுத்துகிறோம் அல்லது ஒரு பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் நீங்க சாதாரணமாக அல்ஜிப்ரால பார்க்கக்கூடியது. அதே இது முக்கோணவியல் சமன்பாடுகள் அப்படின்னா என்னன்னா அறியப்படாத கோணங்களை, என்னது அறியப்படாத கோணங்களை முக்கோணவியல் சார்பான சார்புகளை உள்ளடக்கிய சமன்பாடுகளுக்கு பேரு தான் முக்கோணவியல் சமன்பாடுகள். அறியப்படாத கோணங்களை சார்புகள் மேல் உள்ளடக்கியது. சார்புகள்னா ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to f of x சார்புகள். இந்த y is equal to f of x ங்கிறது y is equal to sin x. இப்போ இது ஒரு சமன்பாடு தான். yங்கிறது என்ன? மதிப்பகம் வீச்சகம் படிச்சிருப்பீங்க. x மதிப்பகம் sin x, இது வீச்சகம் உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி இதான் அறியப்படாத கோணங்களை உள்ளடக்கிய அதற்கு உள்ளான தீர்வு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் என்னது முக்கோணவியலுக்கான தீர்வுகள் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா x plus 1 equal to 0 அப்படிங்கும் பொழுது எக்ஸினுடைய மதிப்பு உங்களுக்கு உடனே சொல்லிடுவீங்க, x is equal to -1 அப்படின்னு. அதே இது sin x plus 1 equal to 0 அப்படின்னு சொன்னா இது ஒரு முக்கோணவியல் சமன்பாடுகள். இந்த சமன்பாட்டை எப்படி தீர்க்கணும், எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது, இந்த எக்ஸுங்கிறது நீங்க சொல்ல வேண்டியது மதிப்பகம். இந்த மதிப்பகத்துக்கு ஒரு இது கோணத்திலான மதிப்பகம். இது எப்பயுமே ஆரையன் மூலியமா தான் நம்ம எடுத்துக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எல்லாமே முன்னாடி அறிந்தது தான். இப்போ sin x is equal to -1 அப்படின்னு வந்திருக்கும். மாணவ செல்வங்களே, நீங்க ஒவ்வொரு கான்செப்ட்லையும் போகும்போது நமக்கு இதில் நம்ம என்ன செய்ய போறோம்னா இது 2 விதமான தீர்வுகள் உள்ளடக்கி இருக்கு. 2 விதமான தீர்வுகள். ஒன்று முதன்மை மதிப்பு, இன்னொன்று பொது தீர்வு. பொது தீர்வு அப்படின்னு வரும்பொழுது ஒரு முக்கோணவியல் சமன்பாட்டில் காலவட்டத்தின் உதவியுடன், காலவட்டத்தின் உதவியுடன் உங்களுக்கு தெரியும், காலவட்டத்தின் உதவியுடன் பெறப்படும் அனைத்து மதிப்புகளுக்கும் அச்சமன்பாட்டின் பொது தீர்வு கிடைக்கும். இப்போ sin θ is equal to sin ஒரு 15 π/2 ஏதோ ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் பொது தீர்வு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் இந்த காலவட்டத்தின் உதவியுடன் பெறப்படும் அனைத்து மதிப்புகளுக்குமான சமன்பாடு தான் பொது தீர்வு. மாணவ செல்வங்களே, இதே முதன்மை மதிப்பு அப்படின்னு வருது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த முதன்மை மதிப்புக்கும் பொது தீர்வுக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். முதன்மை மதிப்பு அப்படின்னு வரும் பொழுது எல்லாமே சமப்படுத்தி 0ன்னு கொண்டு வந்துருவோம். அதுக்கு உண்டான தீர்வு சொல்லுவோம். அது என்னங்க சார் அப்படின்னா இப்போ 0 to π -π to +π 0 to 2πங்கிற இடைவெளிக்கு ஒரு இந்த செயல்பாட்டில் ஒரு அறியப்படாத கோணத்தின் எண்ணளவில் உள்ள சிறிய எண்ணிக்கையிலான எண்ணிக்கைக்கு உள்ள எண்ணின் மதிப்பு தான் என்னது முதன்மை தீர்வுங்கிறாங்க. இதுதான் முக்கியம். இதை நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமை. என்னடா சார் அப்படின்னா ரொம்ப எளிமையானது தான். இப்போ sin θ இந்த பிபிடி பாருங்க, உங்களுக்கே தெரியும். அதுல என்னென்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா sin θ equal to 0 எனில் θ equal to nπ, cos θ is equal to 0னா என்ன, θ is equal to 2n plus 1 into π/2. எப்ப sin θ 0 cos θ 0 அது தெரிஞ்சா போதும். sin θ எப்ப 0 ஆகும்? x அச்சுல sin θ எப்பொழுதுமே 0, x அச்சுல sin θ எப்பொழுதுமே 0 ஆக அமையும். கவனிச்சுக்கோங்க. x அச்சு, y அச்சு, y அச்சுல யாரு
காஸ் வந்து 0. ஒய்ஹெச்ல காஸ் எப்பொழுதுமே 0, சைன் வந்து எக்ஸ்ஹெச்ல 0. அப்போ இங்க என்ன 0 பை 2 பை 3 பை 4 பை 5 பை 6 பை போயிட்டே இருக்கும். பொதுவா சொல்லும்போது 0 to n பைங்கிறாங்க. காஸ் தீட்டாவுக்கு 0னா எங்க வருது பாருங்க, 5 பை 2 3 பை பை 2 5 பை பை 2 7 பை பை 2 இப்படி வந்துட்டே இருக்கும். ஆக காஸ் தீட்டா வந்து ஒய்ஹெச்ல 0, சைன் தீட்டா எக்ஸ்ஹெச்ல 0. ஆக உங்களுக்கு இதற்கான ஒரு முக்கியமான ஒரு சூத்திரத்தை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சைன் தீட்டா 0வாக இருப்பின் தீட்டா ஈக்குவல் டு n பை, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 2n plus 1 into பை பை 2, tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 அதுவும் n பை. எதுக்கு எதுக்கு அது எடை அமையும், அதான் முக்கியமானது. சைன் தீட்டா கவனிச்சுக்கோங்க, மைனஸ் பை பை 2 டு பிளஸ் பை பை 2 மூடிய இடைவெளி, மைனஸ் பை பை 2 டு பிளஸ் பை பை 2 மூடிய இடைவெளி. அந்த இடைவெளிக்குள்ள அப்ப இதுக்குள்ள மட்டும்தான் சுத்திட்டே இருக்கும். சைன் தீட்டாவினுடைய மதிப்பு எதுல இருக்கும்னா முதலாவது கால் பகுதியிலும் நான்காவது கால் பகுதியிலும் இருக்கும். அது வந்து மைனஸ் பை பை 2 டு பிளஸ் பை பை 2 இந்த மூடிய இடைவெளியில தான் வரும். இது முதல் மற்றும் நான்காவது கால் பகுதியில் தான் இதனுடைய தீர்வு இருக்கும். மாணவர்களே, இந்த சைனுடைய மதிப்பு மூடிய இடைவெளிக்குள்ள இருக்கு. இப்ப காசினுடைய மதிப்பு எதுல வரும்னா கொசைன் மதிப்பு 0 to பை, முதல் மற்றும் இரண்டாவது கால் பகுதி இதுக்குள்ள மட்டும்தான் வரும். முதல் மற்றும் இரண்டாவது கால் பகுதி கொசைன். டான்ஜென்ட் எதுல வரும் அப்படின்னு பாருங்க. டான்ஜென்ட் இப்ப டான்ஜென்ட் வந்து எதுல வரும் அப்படின்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு வந்து டான்ஜென்ட் வந்து இதே மாதிரி தான், ஆனா திறந்த இடைவெளி மைனஸ் பை பை 2 டு பிளஸ் பை பை 2 1 மற்றும் நான்காம் கால் பகுதி. அப்ப இந்த மைனஸ் பை பை 2 டு பிளஸ் பை பை 2 மூடிய இடைவெளி, இதுல மூடிய இடைவெளி திறந்த இடைவெளினா இதுல அந்த ஆங்கிள் இன்க்ளூசிவா அமைஞ்சிரும், இதுல அமையாது. அவ்வளவுதான். இந்த பகுதி வந்து எடுக்க முடியாது டேன்ல, அதை தவிர்த்துட்டு இதுக்குள்ள அடங்கி இருக்கும். அப்படிங்கிறதா சைன் கொசைன் டான்ஜென்டினுடைய தீர்வுகள், முதன்மை தீர்வுகள். சரி, முதன்மை மதிப்பு இது வந்து இப்ப வந்து முதன்மை தீர்வை பத்தி சொல்லியாச்சு. பொது தீர்வு அப்படிங்கும்போது சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்பா. அப்ப அது தீட்டா இஸ் ஈக்குவல் டு n பை பிளஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் n இன்டு ஆல்பா. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்பா. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2n பை பிளஸ் ஆல்பா. tan theta is equal to tan alpha, theta is equal to n pi plus alpha. மீண்டுமாக சொல்லுறேன். sin theta is equal to sin alpha, theta is equal to n pi plus minus 1 whole power n into alpha. Cos theta is equal to cos alpha, theta is equal to 2n pi plus or minus alpha. Tan theta is equal to tan alpha, theta is equal to n pi plus alpha. n belongs to முழுக்கள், இன்டிஜர், z அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் வந்து இது பொது தீர்வு. இப்ப முதன்மை மதிப்பும் முதன்மை தீர்வும் பொது தீர்வை வைத்து கொண்டுதான் நம்ம எல்லா கணக்குக்குள்ள நம்ம செல்லலாம். எந்த கணக்கு போட்டாலும் இந்த 6 சூத்திரங்களை நினைவில் கொள்ளுங்க. மேலும் இந்த படத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சைன்னா எதுக்குள்ள இருக்கும், 1க்கும் 4க்கும். கொசைன்னா எதுக்குள்ள இருக்கும், 1லையும் 2ஆவதுலையும். டேன் எதுல இருக்கும், 1லையும் 4ஆவதுல. ஆனா மூடிய இடைவெளி திறந்த இடைவெளியில இருக்கும். மைனஸ் பை பை 2 டு பிளஸ் பை பை 2ங்கிற இடைவெளிக்குள்ளதான் அந்த கோண மதிப்பானது இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கணக்குள்ள போலாமா? மாணவ செல்வங்களே, மீண்டுமாக இந்த கணித முக்கோணவியல் சமன்பாட்டில் உள்ள பயிற்சி 3.8 கணக்கு 1, பக்கம் எண் 166. இந்த கணக்குல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பின்வருவனவற்றுக்கு முதன்மை மற்றும் பொது தீர்வுகளை காண்க. சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் முதன்மை தீர்வுனா எதுக்குள்ள இருக்கும், பொது தீர்வுனா எதுக்குள்ள இருக்கும் தெரியுது. சைன் என்ன, மைனஸ் பை பை 2 டு பிளஸ் பை பை 2. காஸ்னா 0 டு பை. டேன்னா மைனஸ் பை பை 2 டு பிளஸ் பை பை 2
ஓப்பன் இன்டர்வல் அல்லது திறந்த இடைவெளி. இது மட்டும் ஞாபகத்தில் இருந்தால் போதும். இப்போ முதல்ல இருந்து போகலாம். முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. sin theta equal to -1/√2. இந்த கணக்குகள் கொடுக்கும் பொழுது இந்த வலது பக்கம் கொடுக்கப்பட்ட உறுப்புகளின் எண்ணிக்கையை நீங்கள் எப்பயுமே பார்க்கணும். உங்களுக்கு தெரிந்த எண்களாக தான் கொடுப்பாங்க. அந்த எண்ணளவுகள் கொடுக்கும் பொழுது தெரிந்த எண்ணளவுகள் தான் கொடுப்பாங்க. 1/√2, 1/√3, √3, 1, 1/2 இப்படி தான் கொடுப்பாங்க. தெரியாத உங்களுக்கு வந்து கொடுத்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அது பின்னாடி நீங்கள் பெரிய கிளாஸ் போகும்போது படிச்சுக்கலாம். இப்போதைக்கு தெரிந்த அறிந்த உங்களால் போட முடியக்கூடிய கோணங்களுடைய மதிப்புகளை உள்ளடக்கி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், 1/√2 எதை எப்படி எழுதலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான். சைனுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது என்ன இருக்கும்? சைன் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரியணும். சைன் அப்படின்னு வரும்பொழுது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சைன் -1/√2. அப்போ என்ன பண்ணலாம்? மைனஸ் சைன் 45 இல்லை எந்த மதிப்புன்னு பாருங்க. இது எதனுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா π/4. சைன் 45 1/√2, காஸ் 45 1/√2 தான். ஆனால் நம்ம எதற்கு சமப்படுத்துகிறோம் அப்படின்னு பாருங்க. இப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு இந்த மாதிரி. அப்போ சைன் ஆஃப் -π/4. மாணவ செல்வங்களே, இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு மதிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தீட்டா ஈக்குவல் டு -π/4 எதற்குள் உள்ளடங்கி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா மூடிய இடைவெளி -π/2 to +π/2. தீட்டா ஈக்குவல் டு -π/4 belongs to -π/2 to +π/2. கணக்கு சரியா வந்துருச்சா? வந்துருச்சு. எப்படி சொல்றேன்? -π/4 எங்க இருக்கும் நீங்களே சொல்லுங்க. உங்களோட எது தெரியும்? மைனஸ் வரும் பொழுது வலஞ்சுழி, அப்படி வரும் பொழுது என்ன வருது? இந்த மாதிரி வந்துடும். இதான் -π/4. அப்போ 1 மற்றும் 4வது கால் பகுதியில் அமையுது. கரெக்ட். அப்போ நம்ம போட்டது சரியா வந்துருச்சு. இது வந்து முதன்மை தீர்வு. இதற்கான முதன்மை தீர்வு. சரி, அதுக்கு பொது தீர்வு என்ன வரும் அப்படின்னா sin θ ஈக்குவல் டு sin ஆல்பா. சூத்திரம் என்ன? sin θ இஸ் ஈக்குவல் டு sin ஆல்பா எனில் θ இஸ் ஈக்குவல் டு nπ பிளஸ் -1 ஹோல் பவர் n ஆல்பா. இதுதான் அந்த சூத்திரம். θ இஸ் ஈக்குவல் டு nπ பிளஸ் -1 ஹோல் பவர் n இன்டு ஆல்பா. இதுல இந்த ஆல்பாங்கிறதா நமக்கு இங்க வந்திருக்கிறது. அப்ப θ இஸ் ஈக்குவல் டு இதற்கு இப்ப நம்ம என்ன செய்யறோம்? இது முதன்மை தீர்வு. இந்த இடத்துல பொது தீர்வுன்னு வரும்பொழுது என்ன வருதுன்னா, பொது தீர்வானது θ is equal to nπ plus -1 whole power n. ஆல்பாக்கு போது இங்க என்ன இருக்குன்னா -π/4. அப்ப n belongs to என்னது? இன்டிஜர். வந்துருச்சு. ஈஸியா முடிஞ்சிருச்சு. அப்ப இதே மாதிரி இந்த இது முடிஞ்சது. அப்ப இரண்டாவது கால் பகுதியில் அமைதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. முதன்மை தீர்வு. பொது தீர்வானது θ is equal to nπ plus -1 whole power n into -π/4. இவ்வாறாக இரண்டாவது கணக்கு போடலாம். இரண்டாவது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. cot θ கொடுத்துருக்காங்க. cot θ is equal to என்னது? √3. √3 அப்படின்னு வரும்போது உங்களுக்கு மாணவ செல்வங்களே உங்களுக்கு சின்னதுதான். காட்டுக்கு நமக்கு தெரியாது, ஆனால் 1/tan தெரியும். tan θ is equal to என்னது? √3. அப்போ கீழே வந்து ஒன்று தான். cot θ எப்படி எழுதலாம்? அதனுடைய இன்வர்ஸ் ஆக்சுவலாக 1/tan அப்படின்னா cot θ. அப்போ தலையில் போட்டாச்சுன்னா √3ன்னு வந்துருச்சு. அப்போ tan θக்கு என்ன வருதுன்னு பாருங்க. tan θ is equal to 1/√3. இதை எவ்வாறு எழுதலாம்னா tan π/6ன்னு எழுதலாம். tan 30 டிகிரி, tan 30 டிகிரி எழுதலாம் அல்லது π/6ன்னு எழுதலாம். எப்பொழுதுமே நீங்கள் ஆரையன் வடிவில் எழுதுறது ரொம்ப வசதி, அதான் நல்லது. அப்போ தீட்டா வந்து எதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கிறது? π/6 belongs to ஓப்பன் இன்டர்வல். ஓப்பன் என்னது? திறந்த இடைவெளி. -π/2 to +π/2. இது வந்து இதற்கான முதன்மை மதிப்பு.
ஆக முதன்மை மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்து வந்து பொது தீர்வு. பொது தீர்வு உங்களுக்கு சூத்திரம் தெரியும். இதுதான் ஆல்பா. ஃபார்முலா என்ன? tan theta equal to tan alpha. அப்ப tan theta is equal to tan alpha னா theta is equal to என்னது? n pi plus alpha. n belongs to முழுக்கள், இன்டிஜர் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த ஆல்பாக்கு பொது என்ன இருக்கு? பொது தீர்வு அப்படின்னு எழுதும் பொழுது என்ன வருது? இங்க பாருங்க, பொது தீர்வானது theta is equal to n pi plus இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, pi by 6 n belonging to integer. இவ்வாறாக இரண்டாவது கணக்கும் போட்டாச்சு. இன்னும் என்னது? மூணாவது கணக்கு. சிம்பிளான கணக்கு தான். இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தான். அப்ப இது எந்த மதிப்புக்குள்ள pi by 6 எதுல இருக்கு? படத்துல இப்ப காமிக்கிறேன். இங்க பாருங்க, pi by 6 இதான் pi by 6. அப்ப முதல் கால் பகுதி. இது எதுல முதன்மை மதிப்பு எதுல அமையுது? முதல் கால் பகுதி. இதுல எந்த முதன்மை மதிப்பு எங்க அமைஞ்சிருக்கு? நான்காம் கால் பகுதி. தெரிஞ்சுக்கிறது தான். இது நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்க சரியான செக் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்த கணக்கு போலாம். அடுத்த கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. tan theta equal to -1/√3. மாணவ செல்வங்களே, இதையும் நீங்க டைரக்டா போட்டுடலாம். இது ரெண்டு நான் போட்டனால நாங்க அதிகமான விளக்கங்கள் உங்களுக்கு தேவையில்லை. நான் டைரக்டாவே போயிடுறேன். -1/√3 எப்படி எழுதலாம்? மைனஸ் tan இப்பொழுதுதான் போட்டிருக்கோம் 1/√3க்கு என்ன மதிப்பு? pi by 6. அப்ப pi by 6 எழுதலாம். மாணவ செல்வங்களே, மைனஸ் tan pi by 6 எப்படி எழுதலாம்? tan of minus pi by 6 எழுதலாம். இந்த sin theta, sin of minus theta minus sin theta, tan of minus theta minus tan theta இது தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சாதான் இது போட முடியும். இல்லாட்டி இந்த இடத்துல சிக்கலாயிடும். அப்ப இதனுடைய முதன்மை மதிப்பு என்ன வரும்னு பாருங்க. முதன்மை மதிப்பு theta equal to minus pi by 6 belongs to minus pi by 2 to plus pi by 2. இது நான் எழுதிருக்க சரியா தப்பா? தவறு. அப்ப நான் என்ன சரியா எழுதணும்? இடைவெளிக்காதான் அவங்ககிட்ட கேட்டேன். இந்த இடைவெளி என்ன பண்ணணும்? ஓப்பன். அப்ப ஓப்பன் என்ன பண்ணணும்? இதுதான் போடணும். இங்க பாருங்க, இதுல என்ன போட்டிருக்கோம்? மூடிய இடைவெளி. இங்க என்ன பண்ணிருக்கிறோம்? திறந்த இடைவெளி. minus pi by 2 to plus pi by 2 திறந்த இடைவெளி. முக்கியமானது இதுதான். அப்ப எந்த கால் பகுதியில் அமையுது? நான்காம் கால் பகுதி. அதே மாதிரி தான் நான்காவது கால் பகுதியில் அமையுது. சரியா வந்துருச்சு. அப்புறம் இதற்கான சூத்திரம் கவலைப்பட வேண்டாம், இதுலயே இருக்கு. tan theta equal to tan alpha, theta equal to n pi plus alpha. நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால என்ன பண்றேன்? ஸ்ட்ரைட்டா போட்டுடலாம். பொது தீர்வானது என்ன வருதுன்னு பாருங்க. theta is equal to n pi plus alpha க்கு போது என்ன வந்திருக்கு? இதான் ஆல்பா. அப்ப minus pi by 6 n belonging to integer. இது பொது தீர்வு. அந்த மூன்றாவது கணக்குக்கு ஸ்ட்ரைட்டாவே போட்டாச்சு. எந்த கால் பகுதியில் அமையுது? எந்த கால் பகுதியில் அமையுது? இது நான்காவது கால் பகுதியில் அமையுது. பொது தீர்வு theta is equal to n pi plus minus pi by 6. இவ்வாறாக ரொம்ப எளிமையான கணக்கு. இதெல்லாம் ஒரு 1 மார்க் 2 மார்க்ல கேட்கக்கூடிய கணக்கு. நீங்க இதை எளிமையா தீர்த்திடலாம். ஞாபகம் வைக்க வேண்டியது அந்த 3 சின்ன சின்ன ஃபார்முலாஸ் தான். அது இருந்தால் அந்த கணக்குல அருமையா போட்டுடலாம். மாணவ செல்வங்களே, மீண்டும் இணைவோம். பயிற்சி கணக்கு 3.8 கணக்கு எண் 2 பக்கம் எண் 166 என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. 0 lesser than or equal to theta lesser than or equal to 360 என்ற இடைவெளியில், கோண இடைவெளி, இந்த இடத்துல கோண இடைவெளியில் முதல் கணக்கு என்ன சொல்லுது பாருங்க. sin power 4x equal to sin square x. சரியான தீர்வுகளை காண்க. இரண்டாவது கணக்கு என்ன சொல்லுதுன்னா 2 cos square x plus 1 equal to minus 3 cos x. ஆரம்பிப்போம். இப்ப பாருங்க, முதல்ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. sin power 4x சமம் sin square x. இப்ப வெளியே காமன் எடுங்க. அப்ப sin power 4x minus sin square x
சமம் 0 அப்படின்னு வந்துடும். சைன் ஸ்கொயர் எக்ஸ் பொதுவாக எடுக்கலாமா? எடுங்க. அப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸை வெளியே எடுத்துட்டா இதில் என்ன வரும்? சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அல்லது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். எப்படின்னா எழுதிக்கலாம். அப்போ எழுதுனீங்கன்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் bracket 1 minus sin square x சமம் 0. 1 minus sin square x முற்றொருமைகள் தெரியும். அப்போ என்ன எழுதலாம்? sin square x into cos square x equal to 0. அப்போ இதில் ஒரு முற்றொருமைகள் பயன்படுத்தியாச்சு. இப்போ இதில் ஒரு மைனஸ் இருக்கு. கணக்கு முடிஞ்சதா? நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. இப்போ இங்கே பாருங்க. இப்போ இதை வந்து நமக்கு ஏதோ ஒரு ஃபார்மேட் மாதிரி இருக்கு. ஆனால் நமக்கு ஒரு சரியான வடிவத்துக்கு கொண்டு வரணும். நமக்கு முதன்மை தீர்வுன்னு சொன்னாவே நமக்கு என்ன வரும்? sin theta equal to 0, cos theta equal to 0, tan theta equal to 0. இதில் ஏதாவது ஒரு வடிவம் கொண்டு வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்கு? sin cos ரெண்டு சேர்ந்து இருக்கு. ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்? 2ஆல் பெருக்கி 2ஆல் வகுக்கலாம். இங்கே என்ன பண்ணலாம்னா ஸ்கொயர் மாதிரி இருக்கு. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஒரு 4ஆல் பெருக்கி 4ஆல் வகுத்துருங்க. என்ன வரும்னு பாருங்க. 4ஆல் பெருக்கி இது எதுக்காக செய்கிறேங்கிற சொல்லிடுறேன் நான். இப்போ இங்கே பாருங்க. இது வந்துருச்சா? ஓகே. இங்கே பாருங்க sin 2x இதை வந்து sin 2x ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். எழுதலாமா எழுதக்கூடாதா? தாராளம் எழுதலாம். நம்ம என்ன பண்ண முடியும்? இங்கே பாருங்க sin 2x is equal to 0 அப்படின்னு போட்டாச்சு. அப்போ sin 2x is equal to ஏன்னா மைனஸ் 1/4 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ sin 2x ஈக்குவல் டு 0. sin theta is equal to 0. theta is equal to என்னது? n பை. அந்த சூத்திரம் உங்களுக்கு தெரியும். அப்போ அதை பயன்படுத்தி 2x is equal to என்ன வருது? n பைன்னு எழுதலாம். sin theta equal to 0 அப்படி எனில் theta is equal to என்னது? n பை. இந்த சூத்திரத்தை தான் நான் பயன்படுத்தி இருக்கிறேன். அப்போ இதை பயன்படுத்தினா என்ன வருது? x is equal to n pi by 2. n belongs to என்னது? முழுக்கள் இன்டிஜர். ஓகே வந்துருச்சு. என்ன பண்ண முடியும்? இசட்டுக்கு எதெல்லாம் மதிப்பு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 0வுக்கும் 360க்கும் இடைப்பட்ட கோண மதிப்புகள் அப்படின்னு கொடுக்கும் பொழுது எண்ணில் நம்ம என்ன வேணாலும் பிரதியிடலாம். 0லேருந்து பிரதியிடுங்க. 0, 1, 2, 3 அப்படி பிரதிக்கிட்டே போங்க. அப்போ 0 பிரதிட்டா என்ன வருதுன்னு பாருங்க. 0. 1 பிரதியிடுங்க. பை பை 2. இப்போ நான் போட்டிருக்கிறது இந்த இடத்துல கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். என்னன்னா இப்போ x is equal to 0 pi by 2. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 போடுங்க. 2 pi by 2 அப்படின்னு என்ன வருது? பை. அடுத்து n is equal to 3 போடுங்க. 3 போட்டிங்கன்னா 3 pi by 2. அடுத்து n is equal to 4 போடுங்க. 4 pi by 2னா 4 by 2 2. அப்போ 2 பைன்னு வருது. இவ்வாறு நமக்கு மதிப்புகள் என்ன கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு அவங்க கொடுத்துருக்க கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நல்லா கவனிங்க. இதில் முக்கியமானது 0 lesser than or equal to theta. கணக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்குறாங்க. less than 360 நாட் lesser than or equal to. தவறு. கரெக்டாக ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் கொடுத்துருக்காங்க. 360க்கு முன்பே இருக்கணும். 360 இருக்கக்கூடாது. 0ல் ஆரம்பிக்கணும். 360க்கு முன்னாடியே இருக்கணும். இங்கே பாருங்க. இது 0, இது 90, இது 180, இது எவ்வளவு? 270, இது எவ்வளவு? 360. இது சாத்தியம் அல்ல. அப்போ என்னென்ன மதிப்பு வரும்? x is equal to 0, pi by 2, pi 3 pi by 2 belongs to 0 to closed interval. இங்கே பாருங்க. இங்கே என்ன போட்டிருக்கேன் பாருங்க. closed interval 2 pi open interval. கணக்கில் தான் கொடுத்துருக்கு. கணக்கில் கொடுத்துருக்கு ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் அப்படிங்கும்போது இது ஓப்பன் இன்டர்வல், இது க்ளோஸ் இன்டர்வல். அப்போ இதற்கு இடைப்பட்ட இந்த இடைவெளியில் எந்தெந்த கோணங்கள் சாத்தியம்னா 0, pi by 2, pi 3 pi by 2 என்ற 4 தீர்வுகள் இதற்கு சாத்தியம். எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு பாருங்க. sin பவர் 4x கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை தீர்வுகள் அமைஞ்சிருக்கு பாருங்க? 4. சரியா வந்துருச்சா? இதுதான் அந்த கணக்கினுடைய தீர்வு. ரெண்டாவது கணக்கு போகலாம். ரெண்டாவது கணக்கு போகிறதுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதே மாதிரி இந்த ரெண்டாவது கணக்கு கூட போடலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதை வந்து ஹோம்ஒர்க்காக கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? போட்டுக்கலாம். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் எல்லாத்தையுமே ஒரே பக்கமாக கொண்டு வந்து ஒரே மாதிரியான தீர்வுகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்?
ஒன்று காசாக்குங்க இல்லை சைனாக்கி இந்த கணக்கையும் போடலாம். இதை உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். இந்த கணக்கு எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் அனைத்து கணக்குகளும் போடணும். மாணவ செல்வங்களே, ஒரு இணைப்பாக ஒரு சின்ன ஒரு கணக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கணக்குகளை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் உங்களுடைய தனித்துவமும் உங்களுடைய அதாவது பேசிக்லேருந்து நம்ம சரியாக இருக்கிறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன கணக்கு தான். பயிற்சி 3.12 1 மார்க் கணக்கு தான். 9 பக்கம் 187. வருவனவற்றில் எது சரியானதல்ல, உண்மை அல்லன்னு கேட்டிருக்காங்க. எது சரியில்லைன்னா எது உண்மை அல்ல, அவ்வளோதான். பாருங்க, சைன் தீட்டா ஈக்குவல் டு -3/4 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. காஸ் தீட்டா என்பது -1, டேன் தீட்டா என்பது 25, சீக்கன் தீட்டா என்பது 1/4. மாணவ செல்வங்களே, ஒரு 4 விதமான முக்கோணவியல் வீதங்களை கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய மதிப்புகளை கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இதில் வந்து என்ன நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா, முக்கோணவியலின் இப்போ சமன்பாடா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமாக விட்டக்கூட சைன் தீட்டா காஸ் தீட்டா டேன் தீட்டானுடைய மதிப்பீடுகள் என்ன அப்படிங்கிறது தெரியணும். வீச்சகத்தில் என்னென்ன மதிப்பெல்லாம் வரும்? சைன் தீட்டாவில் -1 to +1 தெரியும். காஸ் தீட்டாவுக்கு என்ன வரும்? 0 to ஆக்சுவலாக நமக்கு அந்த மதிப்பு என்ன வந்திருக்கு? நீங்கள் காஸ் தீட்டாவினுடைய மதிப்பு நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பீடுகள் தெரியணும். -π/2 to +π/2 நம்ம சொன்னோம். காஸ் தீட்டாவுக்கு 0 to π சொன்னோம். டேன் தீட்டாவுக்கு -π/2 to +π/2 ஓப்பன் இன்டர்வல் சொன்னோம். இப்போ இதை மனசில் வச்சுட்டு காஸ் தீட்டாவினுடைய அதிகபட்ச மதிப்பு என்ன? 1. குறைந்தபட்ச மதிப்பு என்ன? -1. அப்போ இது சரி. சரி, சைன் தீட்டாவினுடைய அதிகபட்ச மதிப்பு என்ன? 1. குறைந்தபட்ச மதிப்பு என்ன? -1. அதுக்குள்ள இது வந்திருக்கா? வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? -1 லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு சைன் தீட்டா லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு +1. ஆக இதுவும் சரி. காஸ் தீட்டாவுக்கு அதே கோட்பாடு தான். டேன் தீட்டாவுக்கு எல்லையில்லா மதிப்புகள், எந்த மதிப்பு வேணாலும் வரலாம். ஆக டேன் தீட்டா 25ன்னு கொடுத்துருக்கிறதுனால எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆக அதுவும் சரியே. காரணம், டேனுக்கு எந்த மதிப்பு வேணாலும் வரலாம். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் டில் இன்ஃபினிட்டி வரைக்கும் கூட வரலாம். ஏன்னா டேனுடைய மதிப்பீடு வந்து போயிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அந்த கர்வ் பார்க்கும்போது தெரியும். சீக்கன் தீட்டா எடுத்துக்கோங்க. அப்போ இதுதான் கணக்கு ஆன்சர்னு தெரியுது. ஆனால் அது சொல்லணும். அந்த இடத்துல என்ன சொல்ல வரோன்னா, சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1/4னா இது எதனுடைய தலைகீழ்? காஸ் தீட்டாவினுடைய தலைகீழ் 1/4. காஸ் வந்து ஈக்குவல் டு 4ன்னு இந்த இடத்துல நமக்கு வருது. இது வந்து எதுக்குள்ளே வராது? -1 to +1க்குள்ளே வராது. ஆக இது தவறான பதில்.